தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நீங்க நலமோட வாழ முருகப்பெருமானை வணங்கி ஒரு நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பா இந்த நல்ல நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பத்தி பேச போறோம். என்னன்னா, பொதுவாகவே நாலேஜா ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல சிந்தனையோட இருக்காரு, ஒருத்தர் நல்ல வளர்ச்சி நிலையில இருக்காரு, ஒரு பிசினஸ்ல ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கா இருக்காரு, எந்த பிசினஸ் செஞ்சாலும் அவர் சக்சஸ் ஆகுறாரு, நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒரு சிலர் இருப்பாங்க. நம்மளே பார்ப்போம், என்னடா அவருக்கு மட்டும் இப்படி இருக்காங்க, நம்மளும் உழைக்கிறோம், நம்மளும் பாடுபடுறோம், நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கூட நம்ம நிறைய நேரங்களில் யோசனை பண்ணியிருப்போம். அந்த சூழலை உருவாக்குறவரே புதன் தான். ஏன்னா நம்ம நல்லா திங்க் பண்ணி நல்லா பாசிட்டிவா நம்மளை வச்சுக்கிட்டா தானே நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும். அப்பேற்பட்ட புத பகவான் இந்த டைம்ல இந்த ஜூன் மாசத்துல கரெக்டா 14ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டா அவர் எங்க போறாரு அப்படின்னா, ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாரு. அந்த மிதுன ராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு தான் அந்த ராசியுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். கிரகங்களின் அதிபதியே புத பகவான். அப்பேற்பட்ட புதன் ராஜாகன்னு சொல்லக்கூடிய, கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைகிறார். அந்த ஒரு சூழல் அவருடைய சொந்த வீடு, அது இல்லாம சூரியனோட இணைகிறாரு. இது இல்லாம ராசி, உங்க ராசின்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம் அல்லவா? அந்த சுக்கிர பகவானும் இணைகிறார். அப்ப கிட்டத்தட்ட 3 கிரகங்களுடைய இணைவு கிட்டத்தட்ட இந்த ஒரு ஷார்ட் பீரியட் அப்படின்னா ஜூன் 14 இருந்து கிட்டத்தட்ட 29 ஒரு 15 நாள் தான். ஆனா இந்த 15 நாள் அந்த 3 கிரகங்கள் இருக்காங்க. இந்த 15 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 6-7 நாள் கழிச்சு அதுக்கப்புறம் மாறாரு. ஆனா என்னன்னா, ரெட்டை பயிற்சிங்கிறது இந்த புதனை மட்டும்தான். இந்த புதன் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து மிதுன ராசி கடகராசிக்கு பயிற்சியா இருக்க முடியும். பலதரப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்யறாரு. அவரு என்னெல்லாம் செய்ய போறாரு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா வச்சுக்க போறாரு அப்படிங்கறத மிக டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புதனுடைய இரட்டை பயிற்சின்னு சொல்லக்கூடிய பயிற்சி என்ன செய்ய போகுது, ஏன் இரட்டை பயிற்சின்னு சொல்றோம்னு ஆல்ரெடி விளக்கம் சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த இரட்டை பயிற்சிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியடா இருக்கலாம். பட் உங்க ராசிக்கு 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடான ரிஷப ராசியில் இருந்த குரு, பொதுவாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருந்தாங்க, புதன் இருந்தாங்க. இப்போ வந்து 2 கிரகங்களுடைய பயிற்சி கிட்டத்தட்ட நடந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய சொந்த வீட்டில் 6வது வீட்டில் இருக்கிறது மிகச்சிறப்பு. இந்த 6வது வீடு ருணரேக சத்துஸ்தானத்துல வந்து இருக்கிறதுனால ஒரு விதமான அந்த குழப்பம், தடை, தந்துமாற்றம், மந்தநிலை இருக்கத்தான் செய்யலாம். ஆனாலும் அவருடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்களை தெளிவு பண்ணிக்கிங்க. பகையாளிகள் உறவினர்களா இருக்கலாம், அல்லது உங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், அல்லது நண்பர்களா இருந்து ஒரு எதிரியானவங்களா இருக்கலாம். அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பயணிங்க. உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தை கரெக்டா கடந்து வாங்க. 7.5 நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் 3 தைரியஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு. உங்க தைரியத்தை மேலும் வச்சுக்க. 4ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு பெருசா வேலை செய்யாம இருந்து இப்ப 5 பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கனால அது ஒரு வகையில பாசிட்டிவ். கிட்டத்தட்ட எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் இருக்கு. அப்ப கவனமாக தொழில தேவையான முதலீடுல போட்டு வீட்டுக்கு தேவையான சில காரியங்கள் பண்ணிட்டு, ஒரு வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, அல்லது புதிய தேடல்கள் ஏதாவது பண்ணணுமா, புதுசா ஏதாவது பண்ண போறீங்களா, அல்லது இடமாற்றங்கள் ஏதாவது செய்ய போறீங்களா, அல்லது வெளிநாடு பயணங்கள் செய்ய போறீங்களா, தாராளமா பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி அரசு சார்ந்த அனுகூலங்கள் ஏதாவது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, டாக்குமெண்ட் தப்பா இருக்கு, அல்லது கவர்மெண்ட் சப்போர்ட் கேட்டுட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு கோர்ட்டு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க, அதுல ஏதாவது வில்லங்கங்கள் போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி நிறைய குழப்பங்களை போயிட்டு இருக்கு. இதெல்லாத்துக்கு இப்போ நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்கு தடை இல்லாம கிடைக்கும். அதனால நீங்க இந்த நேரத்தை யூஸ் பண்ணீங்க. இந்த 15 டேஸ்க்குள்ளேயே நடந்துருமானா இல்ல, இந்த நேரத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது முடிஞ்ச பிறகு ஏதாவது கூட ரிசல்ட் வரலாம். ஆனா பட் இந்த நேரத்தை கரெக்டா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், ஃபேமிலிக்குள்ளான சூழல்கள்லாம் சரியாகும். பிள்ளைகளுக்கு சில காரியங்களை பண்ணி கொடுப்பீங்க. பிள்ளையோடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. பெற்றோர்களாக இருந்து பையனுக்கு இது பண்ண முடியலையே, பொண்ணுக்கு பண்ண முடியலையே, கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியலையே, அல்லது வந்து பையனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்க முடியலையே, அல்லது ஒரு லேண்ட் வாங்கலாமா, இடம் வாங்கலாம்னு சொன்னாலும் தடையாகுது அப்படின்னு வருத்தப்பட்ட பெற்றோர்கள் கட்டாயமா இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு சுப செலவை கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு பிரச்சனைகள் வந்து போகலாம். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கல்வி சார்ந்த முடிவுகள் கண்டிப்பா இந்த நேரங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எஜுகேஷன் எந்த லைன்ல போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைனை நீங்க கட்டாயமா தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு கல்விக்கு சார்ந்த எஜுகேஷனுக்கான லோன் போறீங்க, அல்லது வீட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி லோன் போறீங்க, அது கிடைக்காம இருந்து இந்த நேரங்களில் லோன் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி இந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும், குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சி எடுக்கிற குழந்தை பாக்கிய பிறப்பும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு வகையில
ஒரு நல்ல அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்காக ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த நேரங்களில் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% நல்ல ரிசல்ட்டை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திட்டங்களோட கவனமாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். தைரியமாக இருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்க புதனுடைய பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்யுது, எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத. ஆனால் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி எப்பவுமே இருக்கிறது தான். நான் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கிறேங்க, ரொம்பவே என்னால் வந்து என்ன அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, எல்லாமே பண்ணியும் கூட எனக்கு வந்து வளர்ச்சிங்கிறது வரலை அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்வியாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சார் என்னால் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கவே முடியல, ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தடை அதிகமாக வர்றதுனால என்னால் அடுத்தடுத்த வேலைகள் என்னால் செய்ய முடியல, அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே அடிக்கடி பெரிய சிக்கல்கள் சந்திச்சுட்டே இருக்கேன், குடும்ப வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை நான் சந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்க நம்ம பார்க்கிறோம். இப்பேற்பட்ட சூழல்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள், நவகிரகங்கள் 9 கிரகங்கள் நம்ம சொல்றோம். இதுல ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மையை மாறுபட்டுட்டே இருக்கும். ஆனா உங்களுடைய பிறப்பு பலன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பலன்ல நீங்க பிறந்திருக்கிறீங்க, ஏதாவது கர்மாவுடைய சுவடு உங்க ஜாதல இருக்குதா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்பா உங்க ஜாதகம் இயங்கிட்டு இருக்கு, எப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான யோகம் வருது, உங்க ஜாதல என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய இருக்கு, உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் எப்போ உங்களுக்கான பாசிட்டிவ்ல வந்து உங்க லைஃப்குள்ள வரப்போகுது, இப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களை நம்ம சுய ஜாதகங்கள் செக் பண்றது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய இடங்கள்ல ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனா ஒரு சரியான ஒரு வழிகாட்டியோ சரியான வழிமுறையோ இல்லாம இன்னுமே தடுமாறிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவுல இன்னும் பெஸ்டான அஸ்ட்ராலஜர் கன்சிடர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நம்ம மூலியமா பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரிக்கு நியர்பை தான் நம்முடைய ஆபீஸ் இருக்கு. நேர்ல வர முடிஞ்சவங்க வாங்க, நேர்ல வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த், டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஜாதகத்தை மிக தெளிவாக நீங்க நேரில் வந்தால் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அதுக்கான வழிமுறைகள், அதுக்கான வாழ்க்கை தரத்துக்கான நல்ல ரெமெடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியாலாம் நான் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். இதை பற்றி கவலைப்படாதீங்க. நல்ல நன்மைகள் உங்கள் லைஃப்ல வரப்போகுது. அதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.